சிலர் வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க, அப்போ இன்னும் ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்லாம் நினைப்பாங்க. 2-3 வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கணும். அந்த வேலையை மறந்துடணும். அந்த வேலை முடிஞ்சுதா அந்த வேலையை மறந்துடணும். அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை பற்றியே நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மகிழ்ச்சி என்பது இருக்காது. வீட்டுக்கு வந்தோமா வீடை பற்றி தான் யோசிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். வேலை செய்யும்போது தான் வேலையை யோசிக்கணும். அது மாதிரி மற்ற வேலை நேரம் முடிஞ்சிருச்சா அப்போ மற்ற விஷயத்தை பற்றி யோசி. ஏதாவது டிவி பார்க்கலாமா, மொபைல் ஃபோன் பார்க்கலாமா, ஏதாவது குடும்பம், சந்தோஷம், ஆடல் பாடல், விளையாட்டு, வேறு ஏதாவது இருக்குதா, அந்த மனித வாழ்க்கையில் வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அங்கெங்கே நடந்து போயிட்டு வரலாம், அந்த ஏரியில் குளிச்சுட்டு வரலாம், அந்த கிணத்துல குளிச்சுட்டு வரலாம், அந்த தோட்டத்துக்கு போகலாம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கணும். இதுதான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள், நிறைய பணம் வந்துட்டால் மகிழ்ச்சி. அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையாக அவங்க ஏற்கனவே ஒரு வேலை பார்க்குறாங்க. அப்போ மிச்சமும் நிறைய நேரம் சும்மா தான் இருக்குது. அப்போ அது சும்மா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதுலேயும் ஒரு வேலையை பார்க்கலாம், அதுலேயும் ஒரு வேலையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைன்னா அது சும்மாவா அதில் ஒரு கவனத்தை செலுத்தணும். அதுக்கு ஒரு கவலை இருக்குது. அந்த வேலையை பற்றி கவலைப்படணும். நம்ம வேலை செய்கிற நேரம் நம்ம வழக்கமாக ஒரு வேலை செய்கிறோம். அந்த வேலையை பற்றி செய்கிற நேரம் நம்ம கவலைப்படுறோம். ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ அந்த வேலையை பற்றி கவலைப்படுறோம். சரி, வீட்டுக்கு வந்தால் அந்த கவலை இல்லாமல் இருக்கணும். கவலை இல்லாமல் வேறு விஷயங்களை பற்றி யோசிக்கணும். வேறு என்ன இன்பம் இருக்குது, வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், அல்லது ஒரு எங்கேயா ஒரு திரைப்படம் பார்க்கலாம், மொபைல் ஃபோன் பார்க்கலாம், அல்லது எங்கேயா நடந்து போயிட்டு வரலாம், விளையாடலாம், அல்லது ஒரு ஆறில் ஏரியில் போய் குளிக்கலாம். இந்த மாதிரி ஆசை வரணும். இதெல்லாம் இந்த மாதிரி ஆசைப்படாமல் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படிலாம் இல்லாமல் ஏற்கனவே நீ ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் வரேன், மீதி இருக்கிற நேரமும் வேறு ஏதாவது வேலை பார்க்கலாமா, நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு இவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வரும்போது நமக்கு கவலைகள் அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு. அது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் இருக்காங்களா, இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். அந்த கிளாஸு இந்த கிளாஸு, ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் டியூஷன், இப்படி அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். அதனால் அவங்க கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, பெரியவங்க கூட மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி பிரச்சனைகள் குறைவு, பிரச்சனைகள் ரொம்ப குறைவு. பிரச்சனை குறைவாக இருந்தால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு குழந்தைகள்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கோலி விளையாண்டாங்க, எதுவும் விளையாண்டாங்க. அன்றைக்கி என்னென்னா ஏதாவது தொழில் பார்ப்பாங்க, தோட்டத்தில் போய் வேலை பார்ப்பாங்க, அதில் வந்துடுவாங்க. வந்துட்டால் அப்புறம் வீட்டில் உட்காந்து கதை பேசுவாங்க. உட்காந்து கதை பேசிட்டு ஏதாவது பேசிவிட்டு அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை பேசிவிட்டு கோலி விளையாடுறது, அந்த விளையாடுறது, இந்த விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா ஒரு தொழில், எப்போ பார்த்தாலும் இவங்க தொழில் பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு அந்த நிம்மதி இல்லாமல் போயிடுது. எப்போ பார்த்தாலும் அந்த கவலையில் இருக்காங்க. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற கவலையில் இன்றைக்கி இருக்கிற மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம், பல தொழிலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு, அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ வந்து ஆடு மாடெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு போய் சாப்பாடு தேடணும், உணவை தேடணும், இன்றைக்கி தேவையான உணவை தேடணும். அப்போ அதை தேடிட்டு அவங்க போய் படுத்துப்பாங்க, ஏதாவது விளையாண்டுப்பாங்க, போய் அங்கே போய் உட்காரலாம், இங்கே போய் நடக்கலாம். இதுதான் ஆடு மாடுகளோட வாழ்க்கை. இப்படி இருந்தால் தான் மட்டும்தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும், நிம்மதிங்கிறது இருக்கணும். ஒரு வேலையை முடிச்சிட்டோமா அந்த அவ்வளோதான், அந்த கவலை முடிஞ்சது. ஒரு கடமை, தொழில்ங்கிறது ஒரு கடமை. அதையே முழுசாக கட்டிக்கிட்டு அழக்கூடாது. பணம்னு சொல்லி கடைசியில் பார்த்தா மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. பணம் வந்துடும், ஆனால் அவன்கிட்ட மகிழ்ச்சி இருக்காது. நிறைய பணம்னு எனி டைம் வந்து ஒரு நாளைக்கு 10-16 மணி நேரம் உழைக்கிற அப்படின்னா, தொழிலுக்காகவே உழைக்கிற அப்படின்னா 10-16 மணி நேரமாக உனக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில்ங்கிறது சும்மா கிடையாது. சும்மா 16 மணி நேரம் நினச்சா நிறைய பணம் வரும், ஆனால் 16 மணி நேரமும் உனக்குள்ளே ஒரு கவலை இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் தூங்கினாலும் நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா நீ நிறைய பிரச்சனைகளை இப்போ இருந்துட்ட. 16 மணி நேரம் ஒரு தொழிலை பார்க்குற, அங்கே ஒரு தொழில், இங்கே ஒரு தொழில், நிறைய தொழில். அப்போ இதெல்லாம் ஒரு கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த தொழிலை கட்டி காப்பாற்ற முடியும். சும்மா தானாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பணத்தை போட்டால் அது வட்டி வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி கிடையாது. ஒரு தொழிலுங்கிறது வந்து நீங்கள் தொடர்ந்து அதுலேருந்து ஒரு ஈடுபாட்டோட கண்ணும் கருத்துமாக கவனிச்சாதான் அது வந்து அதுலேருந்து நீ லாபம் பார்க்க முடியும். இல்லைன்னா அதுலேருந்து நீ ஏமாந்துடுவோம், உனக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அப்போது உனக்கு கவலைகள் அதிகமாகிடும். அதனால் எப்போவுமே வந்து தொழில்னாலே அது ஒரு கவலை தான், அது ஒரு கவலை. அதை ஒரு அளவோடு வச்சுக்கணும். அந்த கவலை அதிகரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வாழ்க்கை மற்ற விஷயத்தெல்லாம் பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் வந்தால் கூட உனக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் கூட உனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் ஒரு தொழில் ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் செய்கிற மாதிரியான ஒரு தொழில், அதோட போதும். வீட்டுக்கு வந்தியா தொழிலை மறந்துடணும். வேறு விஷயம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது, வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு டூர் பிளான் பண்ணலாம்,
எப்போவும் தொழிலோடு இருக்கிறவங்க ஒரு டூரெல்லாம் பிளான் பண்ண முடியாது, ஒரு வீட்டோட நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு அங்கே போய் கிணத்துல குளிக்கிறது, ஜாலியாக உட்காந்து பேசுகிறது, அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இல்லாமல் ஒரு மனிதத்தன்மையோடு வாழ முடியாது. எப்போவும் தொழில்னு இருக்கிறவங்க ஒரு இயந்திரமாக தான் இருக்க முடியுமே தவிர அவங்ககிட்ட ஈரம், கருணை, ஒரு இதெல்லாம் இருக்காது. அன்பு, பாசங்கிறது இல்லாமல் போயிடும். எப்போவும் பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்போவும் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், 2 3 தொழில் செய்வாங்க. அவங்க எப்போவும் பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த தொழில் என்னாகும், இந்த தொழில் என்னாகும், தொழிலில் நஷ்டம் வந்துச்சுன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயத்தோடு தான் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க.